அவன் எங்க போறான்? அவனா ஊரை சுத்திட்டு வந்து இருக்கிறான்னு. பட்டாளத்து மச்சான், காபி தண்ணி இல்லடா, எப்பா மோர் சாப்பிடுற? மோர் எதுக்கு மச்சான்? ஒரு நாள் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டுறேன். ஒரு நாள் விருந்து இருக்கட்டும், இது 2 நாள் மோர் நல்லா சுறுசுறுன்னு இருக்கும். வெயில் நேரத்துல சாப்பிடு. பரவாயில்ல மச்சான். ஏன் மச்சான், நீ சும்மா தானே இருக்கிறேன், வாய அப்படியே நம்ம பட்டறைய பார்த்துட்டு வரலாம். கௌரி நீங்க வா. நான் வரல, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்பா கூட்டிட்டு போ. சரி மச்சான் வா. நான் போய் பட்டறைய பார்த்துட்டு வரவா? போயிட்டு வாங்க, கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. அம்மா இருக்கு பற்ற ரோடு மேலேயே இருக்கா? ஆமா. ரொம்ப பசியா இருக்குமா, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. இப்படி வாட்ட சாட்டமா இருக்கிற ஆள் எங்கேயா போய் வேலை செய்யக்கூடாது, பிச்சை கேட்க வந்திருக்கியே. அம்மா நான் 2 கண்ணும் தெரியாதவம்மா. ஐயோ பாவம், நீ இனிமே எங்கேயும் போய் அலையாது. உனக்கு பசிச்சதுன்னா இங்க வா, நான் சாதத்தை கொடுக்கறேன். இங்கே இரு, இப்போ வரேன். என்ன பற்ற, என்ன பற்றடா டேய், பெரிய பற்ற. என்ன மிஷின்கள், என்ன மிஷின். அப்பா டேய் பரவாயில்ல, பெரிய இன்ஜினியர் ஆயிட்ட. இது வர்ற இங்க ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா மிஷின் வேலை. என்னவோ என் சம்சாரத்து தம்பி இவ்வளவு மிஷின்களை கொண்டாந்து பட்டறையில போட்டுக்கிட்டு வேலை நடக்கி முன்னுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மச்சான். அதோட கௌரிக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்னும் அதிகமா நீ சந்தோஷப்படணும், அதுதான் என் ஆசை. எல்லாரும் ஆசையையும் செயல்படுத்துறேன்டா. நீ இது வரைக்கும் சாதாரண வெறும் மச்சான், இப்போ மாப்பிள மச்சான். இவ்வளவு பெரிய பட்டறை எவன்டா வச்சிருக்கலாம்? நான் பார்த்தது இல்லடா. பெரிய இன்ஜினியர் மச்சான், உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எவன்டா தடை சொல்றது? இன்னும் உன்னை எப்படி எப்படி கூப்பிடணும் தெரியுமா? மச்சான் மாப்பிள, மாப்பிள மச்சான், இன்ஜினியர் மச்சான், பெரிய பட்டறை வச்சிருக்கிற மச்சான். பசி வயிற்ற சில்லுது. இன்னும் இந்த பொண்ணு சோத்தை கொண்டார காணும். என்ன ஆச்சு? போய் பாப்போமா? கௌரி, அம்மா கௌரி. ஏப்பா, நீ எங்க இருந்து வர? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. சரியா போச்சுனா பசி மயக்கத்துல கண்ணு இருட்டி போய் நான் வர்றேன், நீ என்ன கவனிக்கலன்ற. நீ என்ன மயக்கத்துல வந்த? நான் அவரை நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் உன்னை மறந்துட்டேன். எவர? இந்த பட்டாளத்து மச்சானியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, அவர்தான்ப்பா. எவரு? ஆண்டவர். ஆண்டவரையே நடிச்சியா? அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணாம நாளை தள்ளி போட்டுட்டு போறாரு அப்படின்னு அவரை நடிச்சியாக்கும். நான் பண்ணிடுவேன் கல்யாணம். ஆனா ஐயர் சாமி சொன்னாரு, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்துச்சுன்னா ஒரு கண்டம் சின்ன கண்டமா போயிடுமா, கல்யாணம் ஆகி அந்த கண்டம் வந்துச்சுன்னா உயிர்ச்சி ஆபத்து வந்துடுமா. அதனாலதான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போறேன். ஆனா ஒண்ணு செய்வோமா? நான் 10 பேரோட வாய்க்காக்கரையில வந்து நிக்கிறேன், முழங்கால் தண்ணி தான் போகுது. நீ வந்து தொபக்குன்னு அதுல வீழு, நான் லபக்குன்னு தூக்கிடுறேன், அந்த கண்டம் சீர்த்தா போயிடும். என்ன யோசனை? வாங்க அப்ப சாப்பிடுவோம். பசு மயக்கத்துல சாப்பாடு மறந்துட்டேன். என்னப்பா? என்ன குழம்பு இது? புளி குழம்பு. ஒரு மரத்து புளிப்பையும் சேர்த்து கரைஞ்சிட்டியா? அதான் ஒரே புளிப்பா இருக்கு. தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். என்ன தயிர் சாதம் தயிர் சாதம் பிளாட்பார்ம்ல இருக்கிற மாதிரி தச்சுறேன். ஆமா, அந்த நிலமல யாருது? அதுவா, அது காரைவரம். அதுக்கு அடுத்தது என் விரோதி அவன் வாங்கிட்டான். இப்ப தென்னை மரமெல்லாம் வச்சிருக்கேன்னா இதுதான் நம்ம நிலம். சரி சரி, குடிங்க. நம்ம தயிர் சோறு கேட்டா குடின்றியா? குடிங்கப்பா. கரைச்சியா கொண்டாந்துட்டியா? ஏம்மா என்னம்மா தண்ணில கரைச்ச மாதிரி இருக்கு, தயிர்ல கரைக்கலையா? தயிரா? என்ன தயிரான்ற? தயிரான்னா தெரியாது, ஆச்சில உர ஊத்தி காலம்புற கட்டி ஆகுமே. தெரியும் தெரியும். பாலு கூனிய குடிச்சிருச்சு.
பாலு பூனையை குடிச்சிட்டா நான் பார்க்க புரண்ட பய மீசைய பிச்சு விடுவேன். மச்சான் மச்சான் என்ன மச்சான் போட மச்சான் போடா, நான் சொல்றேன், உன்னை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் பாஜா சொன்னா பக்கம் டேபிள் கிட்ட சண்டை போடுறேன். ஏமா பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிறீங்க? வக்கீல் விஷயமா ஒரு வார்த்தை என் காதுல போட்டு வச்சிருக்க கூடாது. இல்ல நான் பாத்துக்கிறேன். நான் என்னத்த சொல்றது சரஸ்வதி, உன் புள்ள வந்த உடனே கேளு. ஏன்னா வாழ போறவன் அவன், அவனை கேட்டுட்டு முடிச்சு. அவன் என்னத்த கேட்கறது? உங்க சம்மதம் தான் தேவை. இந்த பார் சரஸ்வதி, ஜெயா இறந்ததுக்கு அப்புறம் கோபால் கல்யாண விஷயத்துல அவனை கேட்டுக்காம நான் எந்த முடிவுக்கும் வரதுக்கு தயாரா இல்லை. நான் சொன்னா தம்பி மறுக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதும்மா. அவன் சம்மதிச்சுட்டா அப்புறம் என்ன, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். யார் யானி? காட்டூர் சிவசாமின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது விஷயம் இருந்தா பென்ஷன் ஏறிட்டு ஸ்டேஷன் வந்து பாரு. அடிதடி கேஸ் இல்லைங்க, நல்ல விஷயம். அம்மா ஆளு ஏன் இது என் சம்சாரம், அது என் மூத்த மருமக. அப்போ முடிச்சிட வேண்டியதுதான். என்ன அது? உங்க பையன் இருக்காங்கல்ல, ஆமா, அவன் கேஸுதான். புரியும்படி சொல்லியா? என்னங்க பசங்க கேஸ் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தினம் வருது. இந்த விஷயத்த சொல்லி தொலையா. உங்க பையன் நம்ம பொண்ணு. என்ன அது இடம் தெரியாம உலகிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரலைங்க. என் பொண்ணுதான் உங்க மதம் பேரை சொல்லிக்கிட்டு கோவாளு கோவாளுன்னு உளறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஒரு மினிட் போதாது. உங்க பாட்டம் போட்ட காலத்துல கோட்டு போட்டு தெரியும் உனக்கு. என் பாட்டம் போட்டு எங்க அப்பெல்லாம் கோட்டு போட்டிருந்தான், நான் தான் விட்டுட்டேன். அது ஓல்டு பேஷன். செல்லப்பா, நீ வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. உனக்கு செல்லமும் ஓவரா கொடுத்துட்டேன். வாய் கொஞ்சம் பெருசா போச்சு. கிழிச்சிட்டு விரட்டிடுவேன். கிளிங்க ஆனா விரட்டிடாதீங்க. நீங்க இன்ஜின், நான் கேரேஜ். கேரேஜை விட்டுட்டு இன்ஜின் போனா நல்லா இருக்கும், மொட்டையா இருக்கும். அதனால டோன்ட். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன்? நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற. அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே, அதுதான் எஸ்டேட். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100 years. இல்லப்பா, தம்பி என்னமோ கப்புகளோட வந்திருக்கான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே, நான் போய் கொண்டு வந்துடுறேன். என்ன பையனா இருக்கு? 10,000 எனக்கு கொடுக்கணும், 50,000 சொல்றீங்க. புட்டை உடைச்சு விடுற உனக்கு கொண்டாடுறது தனியா கொண்டாடு. இந்த எஸ்டேட் முதலாளி கோல்ட் பிளாக் தான் குடிப்பாரு. கோல்டு மாதிரி மனுஷன் இல்ல குடிக்கிறதுல, கோல்ட் பிளாக் குடிக்கிறதுல. கேம்பிளிங் நம்ம கிட்ட பண்ணிட்டேன். எந்த ஃபூல் சன் உனக்கு? நான் சொல்றேன். எந்த ஃபூல் சன் சொன்னா? நான் போனேன், அங்க நீல் பேலன்ஸ். நீ சீட்டாடுறவன் சொன்னா கோவத்துல சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல திட்டினா பல்ல உடைச்சிடுவேன். பல்ல உடைப்பேன். உடைக்கிறது அவனுக்கு புரியல போடுறேன். இந்த உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவேன். பிரேக். பிரேக்ல பல்லு உடையும், உதட கிழியும். பணம் கொடு, அது ஜோல்ஸ் கொடு. ஜொல்ஸ் எங்க இருந்தடா? No, that's mine. My wife.